தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், என்ன நடந்தது? சிறுவன் படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? கொலை செய்த அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே நேற்று நள்ளிரவு 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாகன நிறுத்துமிடம் அருகே நள்ளிரவு குபேந்திரன் என்ற சிறுவனை மர்ம கும்பல் ஒன்று வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. தகவலிருந்து வந்த விளக்குத்தூண் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறுவனின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரன் என்ற குப்பை என்கிற அந்த சிறுவனுக்கும் முத்துமணி என்ற தொட்டல் முத்துமணி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதில் முத்துமணிக்கு பலமாக அடிபட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோபத்தில் இருந்த முத்துமணி குபேந்திரனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த முத்துமணி மற்றும் அவரது தம்பி ராஜ், சதீஷ்குமார், சதீஷ், ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு தொடர்ந்து அவரை கண்காணித்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் குபேந்திரன் நேற்று நள்ளிரவு அந்த பகுதி மீனாட்சி கார் பார்க்கிங் இருந்த பொழுது அந்த இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த இந்த 5 பேர் கொண்ட கும்பல் குபேந்திரனை தாக்கி விட்டு அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரதேச பரிசோதனைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். மேலும் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. குற்றப்பிரிவு காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து இவர்கள் 5 பேரையும் முன்விரோதம் காரணமாக கொலை செய்தது முதல் கட்ட விசாரணையை தெரிய வந்ததை அடுத்து தீவிரமாக தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்று பிற்பகலுக்குள் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 24 மணி நேரம் பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு படுகொலை நடந்தது. அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தபோதிலும் அந்த குற்றத்தடுப்பு காவலர்கள் விரைந்து வந்து தற்போது விசாரணையை முடுக்கி விட்டு விசாரணை செய்து வருகிறார்கள். விரைவிலே குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மதுரையில் 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.